ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 4 to 5 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் ஒரு 3 லைன் சரியில் போடுறேன். செயின் போடும் போது நல்லா சின்ன சின்ன செயினாக கேப் இல்லாத போடுங்க. அடுத்தது சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன். அடுத்தது ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். ஸ்டோன் செயின் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் செயின் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். பாருங்கள், நடுவில் இதில் ஒரு ஸ்டோன் விழுந்துருச்சு. அதில் கம் அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் எடுத்து அதில் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணால் அது ஒட்டிக்கும். அடுத்தது சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன். சுகர் பீட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அந்த ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, அந்த ஸ்டோன் எந்த இடத்துல ஒட்டியிருக்கோம் அப்படின்னே தெரியாது இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது. அடுத்தது நம்பர் 4 mm பீடு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்பர் 4 mm பீடு கொடுக்கும்போது ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது 1/2 இன்ச்சுக்கு கம் அப்ளை பண்ணியிருக்கேன். கம் அப்ளை பண்ணி அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பு கிளிப் ஸ்டோன் ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அந்த பீடை ஒட்டி கேப் இல்லாத ஒட்டிட்டு வாங்க. ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் 4 mm பீடு நான் சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் காயணும். காயிற வரைக்கும் நம்ம சைடில் இந்த புட்டா டிசைன்ஸ் போடுவோம். புட்டா டிசைனும் நான் சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோனுக்கு நடுவில் நம்பர் 4 mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். இது சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் கன்யூஸாகவும் ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். அதாவது நம்ம நம்பர் 4 6 பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீடில் பின்னாடி செயின் பேக் சைடு போட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்படியே பண்ணிக்கிறேன் சிங்கிள் பீட் மெத்தட்லேயே. அவ்வளோதான், நெக் டிசைன் இதோட முடிஞ்சுது. இதே மாதிரி தான் பேக் சைடு நெக்கு, அப்புறம் ஸ்லீவும் சேம் இதே டிசைன் தான். ஸ்லீவுக்கு அந்த புட்டா டிசைன் மட்டும் இந்த சிங்கிள் பீட் மெத்தட் கொஞ்சம் நெருக்கமாக நான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் டிசைனும் அதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இது நெக் டிசைனு. பாருங்கள், பேக் சைடு நெக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போட்டது ஃப்ரண்ட் சைடு நெக்கு போட்டு காமிச்சேன். இது பேக் சைடு நெக்கு சேம் அதே டிசைன் தான். பாருங்கள், இந்த டிசைன் நான் 700 to 800 ரேட் ஃபிக்ஸ் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதோட பேக் நெக்கு ஸ்லீவும் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் ஸ்லீவ் டிசைனும் அதே சேம் டிசைன் தான். ஸ்லீவுக்கு அந்த புட்டா டிசைன் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வாட்டியும் எடுத்த பிக்சரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.